வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம அனைவருக்குமே முக்தி நிலை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்யும். அதாவது இந்த வாழ்வியல் சூழலில் இருந்து விலகி ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், ஒரு அமைதியான ஒரு நிலையில் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்ற நாட்டம் அனைவருக்குமே, குறிப்பாக இந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு சூழலில் நாம் மோட்ச நிலை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கத்தான் செய்யும். இந்த முக்தி நிலையை அடைவதற்கு யோக மார்க்கம் சிறந்ததா அல்லது ஞான மார்க்கம் சிறந்ததா என்பதை பார்க்கலாம். பொதுவாக யோகம், ஞானம் இந்த இரண்டுமே நமக்கு தேவையான ஒன்றாக, அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது. சித்தர்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடியுங்கள் என்று கூறுகின்றார்கள். அதாவது யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி நிலை. இந்த நிலையை நாம் சரியாக கடைபிடித்து வரும் பொழுது முக்தி தானாகவே வாய்க்கும் என்று சொல்கின்றார்கள். அதாவது இது அனைத்துமே நம் உடல், மனம் மற்றும் புறச்சூழல் சார்ந்த ஒன்றாகவே உள்ளது. இந்த உடலை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். முதலில் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடல், மனம், புறச்சூழல் அனைத்துமே பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடலை சரியாக கட்டமைப்பதற்கு நம் உடல் சார்ந்த கட்டுப்பாடுகள், உணவு, வாழ்வியல் சூழல் சார்ந்த கட்டுப்பாடுகள் அவசியம். மற்றும் இந்த உடலை கட்டுப்படுத்துவதற்கு தான் சில ஆசனங்கள், யோகாசனங்கள்லாம் செய்ய வேண்டும். மற்றும் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். இதுபோன்று மூச்சு பயிற்சி செய்வதனால் காற்று நம் வசப்படுகின்றது, மனம் நம் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இயங்க ஆரம்பிக்கின்றது. பிறகு இந்த பிராணாயாமம் முடிந்த பிறகு மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதை நாம் ஒரு தியான நிலையில் கொண்டு சென்று அந்த நிலையிலேயே நாம் தொடர்ச்சியாக இருக்க பழகுவது தான் சமாதியாக இருக்கின்றது. இவ்வாறு யோக மார்க்கம், ஞான மார்க்கம் இரண்டுமே நமக்கு அவசியம். யோக மார்க்கம் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நாம் நல்ல ஒரு மூச்சு பயிற்சி இருக்கும், நல்ல உடல் கட்டமைப்பு இருக்கும். ஆனால் மனம் சார்ந்த வாழ்வியல் எது தேவை, எது தேவையற்றது, சரி தவறு என்ற புரிதல் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஞான மார்க்கம் தான் எது சரி தவறு என்ற கோட்பாடுகளை உணர்ந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு யோக மார்க்கம், ஞான மார்க்கம் இரண்டையும் சரியாக நாம் பின்பற்றும் பொழுது முக்தி என்ற ஒன்றை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாகவே நமக்கு வந்தடையும். அந்த சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்துவிடும். பிறகு நம் வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டில் இயங்கும். இந்த பிறப்பை மேற்கொண்டு வாழலாமா அல்லது இந்த பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடையலாமா என்பது அவரவருடைய சுதந்திரத்தை சார்ந்து இயங்கும். இதுதான் நான் கூற விளைந்த கருத்து. இதுபோன்ற கருத்துக்களுக்கு என்னை பின்தொடரலாம். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.